என்னடா எப்ப பார்த்தாலும் டிவோஷனல் அக்கா, டைலர் அக்கா, ஜிம் அக்கான்ட்டு. உனக்கு துளசி அக்கா தெரியுமா? ஆக்சுவலா நிறைய பேர் இவங்களோட நேம் துளசின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட ஒரிஜினல் நேம் பிரின்சி ஜேவியர். உடனே போன் எடுத்து இவங்களோட ஐடி சோசியல் மீடியால தான் சர்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த நேம் சோசியல் மீடியாவில் இல்ல. ஆனா பிரின்சி ஜேவியர் அக்காவோட அப்டேட் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. சோ இந்த வீடியோ முடிவு வெயிட் பண்ணி பாருங்க. வீடியோ கடையில கண்டிப்பா சொல்லுவேன். இந்த சாங் ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இந்த சாங் தான் வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்புறம் பழகிடும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, ஆனா போக போக பட் நல்லா இருக்கு. இப்ப வர ஆல்பம் சாங்ஸ் கூட நல்லா தான் பண்றாங்க. சினிமாவில் வர பாட்டு தான் ஏன் சொல்ல போறாங்கன்னு தெரியல. எந்த பாட்டை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். அது சரி, அதை பத்தி நாம ஏன் பேசிக்கிட்டு. சாதாரணமா மொபைல்ல வர ஏஐ அப்பே நல்லா தான் வேலை செய்யுது. ஏதோ டெக்னாலஜின்னு சொல்லி அப்பா கேரக்டர் டிஏஜிங் பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு கேரக்டர் டிஏஜிங் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, பட் படம் வரட்டும். படத்துல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏடா மீச தாடிலாம் இருக்குது. அட கரும முடிச்சவனே, என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு அண்ணே. இது சினிமா ஃபைட் மாஸ்டர்னே. ஃபைட் மாஸ்டரா? சரி கமெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். யாருடா இவ செம்ம ஃபிகரா இருக்கு. அட காஜி புடிச்ச காண்டாம இருக்கமே. டேய் அவன் ஆம்பளடா. ஐயோ பார்க்க முடியலையே, ஒரு மாதிரி இருக்கு. அவன் எதுக்குடா பேக்ல போட்டு அடிக்கிற? நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறங்கிறதுக்கோசரம் ஒன்னு அடிக்க சொன்னா ஓகே. அவனே எதுக்குடா அடிச்ச? அடிச்சதுல வலி தாங்க முடியாம பாரு அப்படி சுருண்டு உட்காந்துருக்கான்ட்டு. பா பணம் நசிங்கிட போதுடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? இவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல அதெல்லாம் அவ்வளவு வீக்கானு தெரியலையே. மேன் ஆஃப் ஸ்டீல் நோ, பால்ஸ் ஆஃப் ஸ்டீல். என்ன சொல்ல வரான்? பால்ஸ் ஆஃப் ஸ்டீல்னா அட கரும முடிச்சவனுங்களா, என்னடா இதுக்கும் தப்பு தப்பா கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. பரவாயில்லையே, எல்லா வீடியோலும் ஒரே ரியாக்ஷனே கொடுத்து வீடியோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல தான் ட்ரோல் பண்ணோம். அதுக்குள்ளே புதுசா ட்ரை பண்ணிருக்காங்களே. பட் இது நல்லா இருக்கு. லாஸ்ட் வீடியோல கூட நம்ம பசங்க பக்தி முத்தி போய் திடீர்னு இப்படிலாம் பண்றாங்களேன்னு தான் சொல்லியிருந்தேன். டிவோஷனல் அக்காவை தப்பா பேசுன மாதிரி சிலர் வந்து பொங்கி எழுந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த வீடியோட ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை ட்ரெண்டிங் அக்காஸ் வந்தாலும் இவங்க வந்து ஒரு பேன் இந்தியா லெவல்ல வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன இருக்குன்னா, ஆல் இந்தியன் ஃபேன்ஸ் அசம்பிள் அப்படிதான் இருக்கு. ஸோ இந்தியா லெவல்ல ரீச் ஆயிட்டாங்க. அப்படியே படிப்படியா வளர்ந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆயிரத்துக்கு எத்தனை சைபர்னு தெரியுமா உனக்கு? எங்க வீட்ல இருந்து 100 ரூபாய் திருன்னு வந்து வீடியோ போடுறான். இவனுக்கு யூனிஃபார்ம் மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு போக சொன்னா இவனோட வீட்ல இருந்து 100 ரூபாய் திருட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க லைக் பண்ண மாட்டீங்க, சர்க்கஸ் பண்ண மாட்டீங்க. சர்க்கஸ் பண்ணணுமா? டேய் லைக் தான்டா பண்ண முடியும். உனக்காக பல்ட்டி அடிச்சு சர்க்கஸ்லாம் பண்ண முடியாது. மேல வச்சிரலாம். எண்ணெய் ஊத்திடலாம் மக்களே. கடுகு ஜீரகம் ஒண்ணா போட்டுடலாம்பா. மட்டன் மசாலாவும் மிளகாய் தூளும் ஒண்ணா போட்டுடலாம் மக்களே. சால்ட் உப்பு 20 கிலோ போட்டுக்கலாம். 20 கிலோவா? மக்களே முட்டை சுட்டு சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்குதானே? அட பாவி, நர்சரி ஸ்கூல் போற வயசுல நீ எல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கியா? நம்ம தொங்குறதுக்கு இது பத்தாது, வேற இடம் பாத்துறலாம். டேய் என்னடா பண்றீங்க? டேய் இப்ப ரீல்ஸ்ல எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா.
அது பார்த்தா பையன் மாதிரி பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல் கிளம்புனாங்க. சரி ஏதோ ஒருத்தர் பிடிச்சிருக்கு ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லி விட்டோம். என்னடா பார்த்துட்டு அதே மாதிரி கிளம்பி வரீங்க? எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க இங்கேயும் நிக்கிறான் பாருங்க. இப்படியே போனா நம்ம கலாச்சாரம் என்னமா ஆகுறது? சரி ரீல்ஸுக்காக தான் அப்படி பண்ணிருக்காங்களா இல்ல எல்லா வீடியோவும் இப்படி தான் பண்ணிருக்காங்களா? Come on, let's go. அட கருமமே, எல்லா வீடியோவும் அப்படிதான்ப்பா பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அவங்க வீட்டில் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா இல்ல வீட்டுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா ஒண்ணுமே புரியலையே. இன்ன வரைக்குமே நைட்டு 2 மணிக்கு பசி எடுத்தா கூட இப்ப நான் கேக்குறேன் ஏதாச்சும் ஒரு பையன்கிட்ட. ஓஹோ, இவங்க ஏகப்பட்ட சேனல் இன்டர்வியூ வேற எடுத்திருக்காங்களா? டேய் அவங்க ஏதோ ஒன்ன பண்ணி தொலைச்சிட்டு போறாங்க, நீங்க அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறேன் நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறேன்னு சொல்லி அவங்கள இன்னும் ட்ரெண்ட் பண்ணி விட்டு இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் கிளம்ப போறாங்கடா. ஏற்கனவே வேற ஊருக்குள்ள 90s கிட்ஸ்க்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இது இன்னும் டெவலப் ஆயிடுச்சுன்னா விளங்கிடும். பாய் டு பாய் பொண்ணுக்கு பொண்ணு அப்படிதான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஊர்ல வேற அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டானுங்க. இல்ல நான் தெரிஞ்சே கேட்கறேன், இவங்க அப்படி என்ன கிழிச்சிட்டாங்க இவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க? போச்சுரா, அடுத்த பாட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்களா? இனிமே இந்த இன்ஸ்டாகிராம் எப்போ ஓபன் பண்ணாலும் இந்த பாட்டுக்கு யாராவது டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுட்டே இருப்பாங்கல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியலடா, எப்படி ட்ரெண்ட் ஆகுது இந்த சாங்லாம்? எப்படி ட்ரெண்ட் ஆகுது? நல்லா இருக்குன்னு நினைச்சு பண்றீங்களா இல்ல இவங்க பண்ணிருக்காங்க நம்மளும் பண்ணணும்னு நினைச்சு பண்ணி ட்ரெண்ட் பண்றாங்களா? நீ எதுக்குடா இதெல்லாம் ஃபீல் பண்ற? டிவோர்ஸ்னல் அக்கா மாதிரி எத்தனை பேர் டூ போட்டாலும் இவங்க ஒருத்தங்க தான் கரெக்டா மேட்ச் ஆயிருக்காங்க. ஃபைனலி ஐ saw one same to same product in online. கொஞ்சம் அவங்கள மாதிரி தான் இருக்காங்கல்ல. ஐயோ, ஒரு மனுஷனை இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் முதல்ல எடுத்துட்டு வந்தா பிராங்க் பண்ணுவீங்க, அது வேற உயிரோட இருக்குது, கீழே விழுந்ததுன்னு திரும்புது. பிறவி பைத்தியமே, இவர் ஒன்னும் திருந்தலையா? இவர் வேற டாக்டர்னு வேற சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ஃபர்ஸ்ட் ஏதோ நல்ல டாக்டர் போய் பார்த்தாருன்னா நம்மளாம் கொஞ்சம் தப்பிக்கலாம். ரகசிய பேசிக்கலாம் ராத்திரி வாமா. அட நம்ம சமையலக்கா கரும்பு தின்ன கூப்பிடுற கூலி ஏத்தி கேக்குறியே. குலுக்கி வச்ச ஆக்சுவலா அக்காவோட வீடியோஸ்ல என்ன அப்படின்னா சமையல் ஒரு பக்கம் இருந்ததுன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோவில் சமையல் மட்டும் இல்லை ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸும் இப்போ நிறைய பண்ணிட்டு தான் இடையில கொஞ்சமாக சமையலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சரி, சமையல் அக்கான்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணியாச்சுல்ல, இனிமேல் எல்லா வீடியோவும் வரும். ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கீப் பின் ட்ராப் சைலன்ஸ், மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். மேல் மலையனூர் அங்காளியே முத்தாலி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா, குறி சொல்ல வாடியம்மா, எங்கள் குலகாக்கும் மாரியம்மா. ஆக்சுவலா இதெல்லாம் நிறைய ஸ்கூல்ல நடந்திருக்கு. பட் நாங்க அந்த டெஸ்கை தான் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டா வந்து பயன்படுத்துவோம். நீங்க யாரெல்லாம் ஸ்கூல்ல இந்த மாதிரி சேட்டப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் நம்ம துளசி அக்கா பத்தி வீடியோல எப்ப வேணாலும் சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து உங்களோட ஐடி தேடிட்டு இருக்காங்க, மீதி பேர் வந்து இவங்க வந்து இறந்துட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து இவங்களோட சொந்த ஊர் வந்து கேரளா. ஆக்சுவலா இவங்கள மாதிரி தமிழ்நாட்டில் இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் துளசி அக்காவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க துளசி அக்கா கிடையாது. இந்த போட்டோல வந்து நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. ஆக்சுவலா வந்து இவங்களோட நேட்டிவ் வந்து கேரளா. இவங்க சம்பந்தமா வந்து சில பல வீடியோஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 70 வீடியோஸ் என்னமோ சொல்லிக்கிறாங்க. அந்த வீடியோ லீக் ஆகிறதுக்கு முன்னால வரை நம்ம துளசி அக்கா சோசியல் மீடியால இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து போஸ்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. லீக் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சோசியல் மீடியால நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வந்து வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க. பட் ஆனா உயிரோட தான் இருக்காங்க. ஆனா சோசியல் மீடியால திரும்ப வந்தா ஒரு நார்மலான லைஃப் வாழ முடியாதுங்கிற காரணத்தினால அவங்க இப்போதைக்கு எந்த சோசியல் மீடியாவிலையுமே கிடையாது. ஸோ நீங்க அவங்களோட ஐடி சர்ச் பண்றது வேஸ்ட். ஓகே வர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரும் சீக்கிரமா சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பாய்.